விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 6 ஏக்கர் தென்னை தோப்பு பார்க்க வந்துருக்குறோங்க. தாரோடு முகப்பு தாங்க. தாரோடு முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி வருங்க. இது குபேர மூலையும் அக்னி மூலையும் ரோடு பேஸில் வந்துடுதுங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா மேற்கு திசைக்கு பார்த்த மாதிரி தோப்பு சுற்றி வர பென்சிங் கம்பிவேலி போட்டிருக்குது. காடு மேற்கு சரிவில் தான் அமைச்சிருக்குதுங்க. மண் நல்ல மண் தாங்க. மண் எது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்குது இதுக்கு முன்னாடி. அப்போது ஒரே கிணத்துல 12 ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிணறு இல்லைங்க, போர் மட்டும்தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம் அந்த கேட் இருக்கிறது அக்னி மூலைங்க. அதில் காடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே நேருக்கு நேராக தான் செவ்வாய்க்கு டைப்பில் அமைஞ்சிருக்குது. எது கிராஸோ இல்லை பெண்டோ எதுவும் இல்லை. உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு போருங்க. போரில் நல்ல தண்ணி. அதுக்கு 7.5 பீஸ் சர்வீஸ் இன்னும் இல்லை, வாங்கி கொடுத்துட்றாங்க. எலுமிச்சம்பழ செடி, அதாவது தென்னந்தோப்புக்குள்ளேயே மாந்தோப்பும் வச்சுருந்துருக்குறாங்க. அதனால தான் தென்னை மரம் பெருசாக எந்திரிக்கலை, பெருசாக மரம் விற்று வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இப்போ மாமரத்தையெல்லாம் பிடுங்கிட்டு முழுசாக தென்னை மட்டும் விட்டுருக்குறாங்க. இதுக்கு மேலே தென்னம்பிள்ளையை நல்ல முறையாக பராமரித்தா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேற்கு சரிவில் அமைஞ்சறதுனால ஜலமூலையெல்லாம் கொஞ்சம் உயரமாக இருக்குது. 6 ஏக்கருங்க பூமியினுடைய விஸ்தீரணம். கொஞ்சம் எல்லாம் பாகப்பிரிவினை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் காடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பராமரிப்பு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் குளத்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மண் நிலமனுங்க. பக்கத்துலலாம் மஞ்சக்காட்டு மைனா நல்லா வெள்ளாமல் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. மணல் கலந்த செம்மண்ணுங்க. பாருங்க, தான் மணல் கலந்த செம்மண். மண்ணெல்லாம் குறையில்லைங்க. வெள்ளாமைக்கு நல்ல மண். அங்கங்கே எலுமிச்சஞ்செடி, அதுவாக முழுசு தென்னந்தோப்பு. மரம் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில மரம் நல்லா இருக்குது. பாருங்கள், காய்ப்பு இப்படி இருக்குது. ஒரு சில மரமெல்லாம் சோப்பையாக போயிடுச்சுங்க. குச்சியாக பாருங்க. இது பேனா மாதிரியே இருக்குது. கையில் ஒடிச்சு பேனாவில் எழுதுகிற மாதிரி இருக்குதுங்க இந்த மரம். இதுக்கு மேலே நீங்கள் தான் வாங்குறவ தான் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி, ஆல்ரெடி சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு பராமரிப்பு இல்லை. நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம். விலை சொல்கிறாங்க, நம்ம அதை குறைச்சி பேசிக்கலாம். இந்த மண் உதாரணத்துக்கு பக்கத்து காட்டு மஞ்சக்காட்டு மைனால் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, பக்கத்து தோட்டம் சிறப்பாக இருக்குது. 2 தம்பி பாருங்க, சின்ன தம்பிக்கு 2 பேரும் நம்ம என்னமோ போடுறோம்னா நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லைடா ராஜா, நானே வேகாத இதில் களைச்சி போய் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன்டா. பாருங்க, எலுமிச்சஞ்செடி அடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வெளியில் முட்டுறாங்க.
பாருங்கள். இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் பராமரிப்பு நல்ல முறையாக தண்ணி கட்டினோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாங்க. இதில் எலுமிச்சஞ்செடிலாம் வந்து நல்லா கேப் விட்டு முறையாக வச்சுருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு பக்கத்தில். ஆனால் இது பட்டா நிலங்க, ஜீரோ வேல்யூஷன் கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வீடியோவே போட மாட்டேன். எலுமிச்சஞ்செடிலாம் இந்த பாகப்பிரிவினை பண்ணினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா தண்ணி கட்டுவாங்களாட்டக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பகுதியில் வந்து தென்னம்பிள்ளை கொஞ்சம் குறைச்சிட்டு, கொஞ்சம் இல்லை, இந்த பக்கம் தென்னை மரமே இல்லை, ஒரு 2 மரம் மட்டும் விட்டுருக்குறாங்க. அதுலேயும் காயும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதாங்க ஜலமூலை. அதாவது இந்த பாறை இருக்குதுல்ல, அந்த கம்பி வேலி, இதாங்க ஜலமூலை. தம் பிடிச்சிக்குங்க. எலுமிச்சஞ்செடிலாம் நல்லா மண் நல்லா இருக்குதுங்க, மேலே எல்லாம் அருமையான மண். இது ஜலமூலைங்க. இந்த கல், பாறைக்கல் தெரியுதில்ல, கருங்கல், இதுதான் ஜலமூலை. ஜலமூலை கட்டாவில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலையொட்டி கம்பி வேலி, இந்த பக்கம் கம்பி வேலி தாங்க. சுற்றி வர வந்து பென்சிங் பண்ணிக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு. நம்ம அக்னி மூலை பார்த்தோம், ஜலமூலை பார்த்தோம். அடுத்து வாய் மூலை பார்க்கலாம். பாருங்கள், இந்த பகுதியில் நான் நடந்து போகிற மண் பொதுக்கு இறங்குதுங்க. பாறையோ கல்லோ இதில் எலுமிச்சை செடி பாருங்களா, கருகன்னு. அதாவது இனிமேல் தாங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க. ஏதோ மரம் மட்டையெல்லாம் நிறைய இருந்துருக்குது, அதெல்லாம் பிடுங்கி போட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் முழுசும் பார்த்திங்கன்னா எல்லாம் எலுமிச்சந்தோப்பு தாங்க. எல்லாமே எலுமிச்சம்பழம் செடி வச்சு காப்புக்கு வர கண்டிஷன் ஆயிடுச்சு. நல்ல ஒரு நீள அகலம் உள்ள நல்ல ஒரு தோட்டம் தாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேங்கையில் தார் ரோடு முகப்பு 400 அடி வரும். இந்த பக்கம் கீழ்கையில் கிழக்கு திசையில் மலை ஒட்டி வந்துடுது. அதான் அந்த தார் ரோடு வந்து ஓரளவுக்கு மெயின் ரோடுங்க, பஸ் போகிற ரோடுங்க, ரொம்ப கட் ரோடு இல்லைங்க, ஒரு மெயின் ரோடு, பஸ் போகிற ரோடு. பூமி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நேருக்கு நேராக தாங்க வருது. இந்த வளைவோ பெண்டோ கிராஸோ எதுவும் இல்லை. இப்போ தாங்க வாய்மூலைக்கு வந்துட்டோம் நம்ம. மண் அருமையாக இருக்குதுங்க, பொதுக்குன்னு போகுதுங்க, மெதிக்கு செருப்பே உள்ளே போகுதுங்க. சர்வீஸ் வந்து 7.5 HP சர்வீஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. நாம் வந்து தண்ணி தொட்டி கட்டி, இதுதாங்க வாய்மூலை பார்த்துங்க. இதிலிருந்து எல்லாமே பென்சிங் தான், எல்லாமே சுற்றி வர பென்சிங் தான். இந்த எலுமிச்சை செடி காஞ்சி போச்சு. அதனால் வந்து பூமி வந்து நல்லா ஒரு நீள அகலம் உள்ள நல்லா ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. சரிவு தான் வந்து மேற்கு சரிவாக போச்சு, மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாக குத்தங்குறை கண்டுபிடிக்க முடியாது. தென்னை மரம் பேனா வெட்டுறதுக்குதுங்கிற குத்தங்குறை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அப்படின்னு தானே சொல்கிறீங்க. தென்னை மரம் வந்துங்க முன்னாடி வந்து தண்ணி பிரச்சனை இருந்திருக்குது, இப்போல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க. பக்கத்தில் மஞ்சக்காட்டு மைனை பார்த்தீங்கல்ல, அங்கே தண்ணி இருக்கும்போது இங்கே தண்ணி வராதே போயிரு. ஒரு போருங்கிறது 2 போர் அமுத்துனா தண்ணி வருதுங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு. மண்ணெல்லாம் வந்து நல்லா இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து உழவு ஓட்டி கொஞ்சம் மம்முட்டி விட்டு வலிச்சிருக்கிறாங்க. அதனால் மண் அருமையான மண். மண்ணுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. மணல் கலந்து செம்மண்ணுங்க, எல்லாமே அருமையாக வருங்க. போதும் இதில் நிலக்கடலையெல்லாம் போட்டால் பட்டையாக கலப்புங்க. அந்த மாதிரி காடு வந்து நல்லா ஒரு நல்ல விஸ்தீர்ணமுள்ள ஒரு பூமிங்க.
அதாவது வந்து இருக்கிறவங்க கையில் இருந்தால் தான் அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இருக்குங்க. தென்னம்பிள்ளையெல்லாம் வந்துங்க இனிமேலும் வந்து பாதுகாப்பு பண்ணாலும் நல்லபடியாக பண்ணலாங்க. அது வந்து நல்லா உரம் கொடுத்து நல்லா அடிமரத்து ரவுண்டு போட்டுவிட்டு நல்லா சொட்டு நீர் போட்டுவிட்டு சிறப்பாக பண்ணணும்னு நல்லா அருமையாக பண்ணலாங்க. பாருங்கள் எலும்பு செஞ்செடிலாம் நல்லா இருக்குது இந்த பக்கமெல்லாம். இதான் கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க. மற்றபடிக்கு எதுவும் பெருசாக இல்லைங்க. குபேரமூலை ரோடு பேஸில் இருக்குது. குபேரமூலையில் ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. வந்தால் போனால் தங்குற மாதிரி ரோடு பேஸில். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 75 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. நாம் இதிலேருந்து குறைச்சி பேசிக்கலாம். இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து இல்லை மாந்தோப்புங்க. இதே மாதிரி தான் இதுவும் மாந்தோப்பு. அந்த பக்கம் மாந்தோப்பு வந்து இவங்க தம்பியோ அண்ணனோ அவங்க பங்காளி பங்கு. இதுதான் 2ஆக பிரித்து இந்த பகுதி மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் கம்பி வேலி போட்டு விட்டாங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறத கொடுக்குறது. முதல்ல வந்து ஒரே நம்ம 12 ஏக்கரை இருந்திருக்குது. அவர் தம்பிக்கு 6 ஏக்கரா பிரிச்சுட்டாங்க, இவருக்கு 6 ஏக்கரா பிரிச்சுட்டாங்க. இவரது மட்டும்தான் கொடுக்குறாங்க, அவரது கொடுக்கல. பாருங்கள் வேப்ப மர தோப்புங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதாங்க குபேரமூலைக்கு வந்துட்டேங்க. இந்த வீடு தெரியுது பாருங்கள், செட்டு. இதுதான் குபேரமூலை. வேறு ஒன்றும் இல்லைங்க, பராமரிப்பு தான் கம்மி. இதுலேயும் வந்து ஒரு சில மாதுளம்பழ மரம், பலாப்பழ மரம் இந்த மாதிரியும் இருக்குது. இதுதாங்க குபேரமூலை. குபேரமூலை கட்டாகலை, ரோடு பேஸில் வந்துடுது. குடியிருப்பு வீடு, வீட்டில் குடி இருக்கிறாங்க. இது வந்து கேட்டு 2 கேட் இருக்குதுங்க. அக்னி மூலையில் ஒரு கேட்டு, குபேரமூலை பகுதியில் வீட்டை தாண்டி ஒரு கேட்டு. இதுதாங்க ரோடு. இதுவும் பஸ் போகிற ரோடுங்க. ரோடு பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு 400 அடி வருங்க. அந்த கடைசி வரைக்கும் 400 அடி வராதுங்க, ஒரு 300 அடி வருங்க கேரண்டியாக. 300 அடி ரோடு பேசுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. தோட்டம் வந்து 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நமக்கு குறைச்சி பேசிக்கலாம். தென்னை மரமெல்லாம் பராமரிச்சுக்கலாங்க. வேறு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. பாருங்கள் ரோட்டுக்கு மேற்கு சைடில் உள்ளதெல்லாம் தென்னந்தோப்பு தான். எல்லாம் ஏரியா தண்ணி ஏரியா தாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் குறையில்லை. இதெல்லாம் தேவைப்படுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.